அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட். டிஎன்பிஎஸ்சிலேருந்து நீங்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு அப்டேட். இது எக்ஸாம் வருமா வராதா அப்படின்னு இந்த வருஷமே நடக்காது அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு ஷாக். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 3 ஷார்ட் நோட்டீஸை கொடுத்துருக்காங்க. 3 எக்ஸாம் நடக்க போகிறதுக்கான அறிவிப்பு, எக்ஸாம் டேட்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகே, குரூப் 2 மட்டும்தாங்க வரல. இதில் அடுத்து வந்து அது குரூப் 2வாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை கொண்டு வந்துட்டாங்க. எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும். படிங்க. எப்படி எக்ஸாம்ஸ் வந்தால் உங்களுக்கு டைமே இருக்காது, எப்போ வரும்னே தெரியாது, வந்தால் உங்களுக்கு டைம் இல்லை, அவ்வளோதான் விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, என்னென்ன எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். இன்றைக்கி தினத்தந்தி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய ஷார்ட் நோட்டீஸ் எப்பயுமே அதில் தான் கொடுப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். முதல்ல அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 590 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்கு எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/11/2021 6/11/2021 ரிட்டன் எக்ஸாமினேஷனு அன்றைக்கி நடக்க போகுதுன்ட்டு அஃபிஷியலாகவே கொடுத்துட்டாங்க. நவம்பர் 6ஆம் தேதி நடக்க போகுது. ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/9/2021. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 10 மணிக்கு மேலே இந்த வீடியோ போடும்போது இல்லை எதுவுமே. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிடுவாங்க. வேணால் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் செக் பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சியில் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா எஸ் இன்னும் அப்டேட் ஆகலை, அப்டேட் ஆகிடும். சரிங்களா, கடைசியாக பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுத்துருக்காங்க. கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராஷ்ட்ரிய இந்தியன் மிலிட்ரி காலேஜ் இதுதான் வந்திருக்கு. ஓகே, ஸோ வந்துடும், இன்றைக்கி அப்டேட் ஆகிடும், பார்த்துக்கலாம். 29ஆம் தேதி வரைக்கும், செப்டம்பர் வரைக்கும் அப்ளிகேஷன் டேட்டு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 6/11/2021 எக்ஸாம் நடக்க போகுது. இது அஃபீஷியலாகவே கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 591 நோட்டிஃபிகேஷன் 11/2021 இது 10/2021 நீங்கள் பார்த்தீங்க இல்லையா. இது பார்த்தீங்கன்னா 9/2021 இங்கே இருக்கிறது கடைசியாக வந்தது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரில் 10/11 இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் 12 கொடுத்துருக்காங்க. இது பிரின்சிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங் இன் தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சர்வீஸ். இதுக்கு எப்போ எக்ஸாம் நடக்க போகுதுன்னா 7ஆம் தேதி காலையிலேயும் மதியம். இது 6ஆம் தேதி எக்ஸாம் நடக்க போகுது, இது 7ஆம் தேதி எக்ஸாம் நடக்க போகுது. அடுத்த எக்ஸாம் வரிசையாக வருது பார்த்துக்கோங்க. சரிங்களா, இதுக்கும் அப்ளிகேஷன் சேம் டேட் தான் லாஸ்ட் டேட்டு. அடுத்து இதெல்லாம் 26ஆம் தேதியே டேட்டட் நோட்டிஃபிகேஷன் டேட்டட் என்னைக்கு, ஆனால் இன்றைக்கி தான் நியூஸில் வந்திருக்கு. ஓகே, லேட்டு. அடுத்து இன்னொன்று கம்பைன்டு ஜியாலஜி சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 20/11/2021 அதே போல் 21/11/2021 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 நாள் இந்த எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. ஓகே, ஸோ நமக்கு நவம்பர்லேயே இந்த எக்ஸாமினேஷன் முடிஞ்சது. நவம்பர் 21ஆம் தேதியே இந்த 3 எக்ஸாமினேஷன் முடிஞ்சது. ஸோ ஒவ்வொரு கேப் பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் தேதி, இது 7ஆம் தேதி, அடுத்து பார்த்தீங்கன்னா இது 20ஆம் தேதி நடக்குது. ஓகே, ஸோ இந்த 3 எக்ஸாமினேஷன்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இதுக்கெல்லாம் என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிறதெல்லாம் அஃபீஷியலாக இன்றைக்கி வெளியிட்டுருவாங்க. டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வெளியே வரும், அதில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், ஆனுவல் பிளானரில் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸாமினேஷன் வந்தது, கம்பைன்டு என்ஜினியரிங் சர்வீஸ் வந்திருந்ததா. நோட்டிஃபிகேஷன் என்ன பார்த்தோம், கம்பைன்டு என்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸே வந்தது இல்லையா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன உங்களுக்கு அதுக்கப்புறம் சில எக்ஸாம்ஸ்லாம் நடந்தது. தென் இப்போ 9th நோட்டிஃபிகேஷன் இது விட்டுருக்காங்களா. இது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட் இல்லை. ஸோ உங்களுக்கு ஜியாலஜி சர்வீஸ் 13வது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இந்த ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட் இது வந்திருக்கு. ஓகே, அப்போ இது வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டுருக்காங்க. அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள். அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 2 ஒரு வேளை நோட்டிஃபிகேஷன் நமக்கு அடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா இது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிசம்பர்லேயே எக்ஸாம் நடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டிசம்பரில் நடக்கலை, அதுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் தள்ளி போயிடும்.
பார்த்துக்கலாம். பட் அதுக்குள்ளே நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நம்ம எதையும் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ண முடியாது. இதுதான் நீங்கள் ஒர்ஸ்ட் கேஸ் நினச்சிக்கோங்க, வருது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனே வந்து நீங்கள் குரூப் 2 தான் வரப்போகுது அப்படின்னு நினச்சி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே எல்லாத்துக்கும் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடுங்க. எக்ஸாம்ஸ் வந்தால் ரிவிஷன் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக மெயின்ஸுக்கு போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, அதுதான் சொல்ல முடியும். இனிமேல் தான் சார் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் புதுசாக அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் பண்ணாதவங்க யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து ஒரு பிளான் தெளிவாக வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானர் ஒன்று வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க வந்து ஏற்கனவே என்ன ஆர்டரில் வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரணுமோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆனுவல் பிளானர் டைம் இருக்குது இல்லையா, அதனால் அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஒருவேளை இந்த இயரில் எக்ஸாம் நடத்த முடியல அப்படின்னா வேணால் ஒரு டிசம்பர் போனால் வேணால் அவங்க வந்து ரிவைஸ்டு பிளானர், அதாவது புதிய பிளானர் தருவாங்க. ஓகே, அது வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரலாம், அந்த பிளானர் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ளேயே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத விஷயம். ஓகே, ஸோ இந்த 3 நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்து வந்து நமக்கு இதுதான் எக்ஸாம் இருக்குது, அதையும் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இதுக்கான புக்ஸ் வேணும், நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்க, குரூப் 2க்கான புக்கு வேணும், குரூப் 4க்கான புக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்குது, athiyaman.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த லிங்க்கில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே போல் வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் சீரியஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய அதியமான் ஆப் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அதியமான் ஆப் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் ரெகுலரான கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் சீரியஸ், அதே போல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான டெஸ்ட் சீரியஸ், குரூப் 2க்கான டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. ஓகே, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி படிங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க.